தன்னாசு சித்தரின் திருவடிகளை மனம் மெய் மொழியால் போற்றி வணங்குகிறேன். பெரியவா ஒரு முறை மூத்தவனின் அகவலை படிக்க முதல் மதிப்பெண் நிச்சயம் என்றாராம், தெரியுமா? ஆம், அது விநாயகர் அகவல்தான். ஒரு பெண் குழந்தை பெரியவாவை பார்க்க வந்தப்போ அந்த பெண் குழந்தைக்கு பெரியவா விநாயகர் அகவலை பற்றி எடுத்து சொல்லி அதை நாள்தோறும் பாராயணம் செய்ய சொன்னார். அப்படி பாராயணம் செய்து வந்த அந்த பெண் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் நிகழ்ந்தது. ஆஹா, என்ன சம்பவம் சொல்லேன். காஞ்சிபுரத்தில் பெரியவா வழக்கம் போல பூஜை முடித்துவிட்டு பக்தர்களை பார்த்து கொண்டிருந்தாராம். அப்போது ஒரு தம்பதி அவர்களுடன் 12 வயது பெண் குழந்தை வந்திருந்தது. அந்த பெண் ரொம்ப குறும்பு, சொல்ல முடியாத அளவுக்கு ஓடுறதும் குதிப்பதுமாக ஒரு இடத்தில் நிற்காமல் விளையாடி கொண்டிருந்தது. ஆம், அந்த தம்பதிகள் பெரியவாவை பார்க்க நீண்ட வரிசையில் நின்று காத்து கொண்டிருந்தனர். அந்த தம்பதிகளுக்கு பெரியவாவை வணங்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த தம்பதிகளும் குழந்தையும் பெரியவாவின் திருவடி வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டனர். பிறகு பெண் குழந்தையின் தாய் பெரியவாவிடம் கேட்கிறார், பெரியவா, எங்களோட குழந்தை படிப்புல நாட்டமே இல்லாம ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கு, ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்களேன் என்றாராம். பெரியவா அதற்கு, மூத்தவனின் அகவலாம் விநாயகர் அகவலை தினமும் சொல்லச் சொல்லு. அது அவளால முடியலை என்றால் நீங்களாவது அவள் காதில் விழுமாறு ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்யுங்கள். உங்கள் குழந்தையின் வாழ்வில் நல்ல மாற்றம் வரும் என்று சொன்னாராம். அன்று முதலே இருவரும் இணைந்து விநாயகர் அகவலை தினந்தோறும் பாராயணம் செய்து வந்தனர். அந்த தாய் பெரியவா சொன்னது போல் ஒரு நாள் கூட விடாமல் அகவலை பாராயணம் செய்து வர குழந்தையிடம் நல்ல மாற்றம் வந்ததாம். படிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டம் அதிகரிக்க அந்த பெண் குழந்தை மருத்துவத்துறையில் ஆர்வம் ஏற்பட்டு மருத்துவம் படித்து முடித்து விட்டார். விநாயகர் தத்துவமே ஸ்பீக் லெஸ் லிசன் மோர் என்பதே. அதனால் தான் விநாயகருக்கு பெரிய காதுகள், ஆனால் வாயோ சிறியது, தும்பிக்கையோ நீளமாக வாயை மூடிக்கொண்டு இருக்கும். சரிதான். அதிகம் பேசுபவருக்கு எடுத்துக்கொண்ட வேலையை செய்ய நேரமும் சக்தியும் குறைந்துவிடும். விநாயகர் தத்துவம் நமக்கு சொல்ல வருவதும் அதுதான். எந்த காரியத்தையும் விரைவில் முடிக்க வேண்டுமென்றால் முழு கவனம் அதில் செலுத்த வேண்டும். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் விநாயகர் பற்றி என்னவென்றால், முதலில் ஷார்ட்கட் என்பதை கண்டுபிடித்தவர் நம் விநாயகர் தான். உலகை முதலில் சுற்றி வருபவர்களுக்கு மாம்பழம் என்று சிவபெருமான் சொல்ல, முருகப்பெருமானோ ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் மயிலேறி ஜெட் வேகத்தில் பறந்து விட்டார். இளையவர் வேகம் நிறைந்தவர் அல்லவா? ஆனால் மூத்தவரோ விவேகம் நிறைந்தவர். விநாயகரோ தாய் தந்தையை சுற்றி வந்து அந்த ஞான பழத்தை, மாம்பழத்தை பெற்றுக்கொண்டார். நொடி பொழுதில் ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடித்து விட்டார் விநாயகர். அது மட்டுமா, நம் அவ்வை சுந்தர சோழர் யானையிலும் சேரமான் பெருமான் குதிரையிலும் கைலாயத்திற்கு செல்வதை பார்த்துவிட்டு தானும் கைலாயம் செல்ல வேண்டும் என்று விநாயகரிடம் கேட்கிறார். விநாயகரோ, அவ்வையே, கவலைப்பட வேண்டாம், நீ உன் கடமைகளை மெதுவாக முடி, அவர்களுக்கு முன்னதாக உன்னை கொண்டு போய் கைலாயத்தில் சேர்க்கிறோம் என்று விஸ்வரூபம் எடுத்து விநாயகர் தன் தும்பிக்கையால் அவ்வையை கைலாயத்தில் கொண்டு போய் சேர்த்தார். அவ்வையை பார்த்த சேரமானும் சுந்தரரும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அவ்வை, இப்படி நிகழ்ந்தது இது என்று கேட்க, மூத்தவன் அருள் இருக்க முதலில் வருவதென்பது ஒன்றும் அதிசயமில்லையே என்கிறார் ஔவையார். ஆமாம், சித்தி புத்தி என்ற இரு சக்திகளை தன்னகத்தை கொண்டவர் அல்லவா விநாயகர். மனம் சித்தி புத்தி இணைய செய்யும் செயலில் மாபெரும் வெற்றி கிடைக்கும் என்பதே விநாயகரை வழிபடுவோருக்கு கிடைக்கும் பேரருளாகும். ஆம், பல வருடம் கழித்து பெரியவாவை பார்க்கும் வாய்ப்பு அந்த குழந்தைக்கு மீண்டும் கிடைத்தது. அந்த குழந்தை தற்சமயம் மருத்துவராக பணிபுரிந்து கொண்டு இருந்தாள். பெரியவாவை பார்த்தவுடன் அந்த குழந்தை திருவடி பணிந்து ஆசீர்வாதம் பெறுகிறார். பெரியவாவோ, என்னம்மா விநாயகர் என்ன சொல்கிறார் என்று கேட்க அந்த பெண்ணுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. தன் சிறு வயதில் சந்தித்தது பெரியவாவை. அப்பொழுது நான் சிறிய பெண், 12 வயது பெண். ஆனால் இத்தனை வருடம் ஆகியும் பெரியவா எவ்வளவு ஞாபகம் வைத்திருக்கிறார் என்று அந்த பெண்ணுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஓம்
நம சிவாய.